லூக்கா நற்செய்தி 2:47 இயேசுவை பற்றி 4 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சிறுவன் இயேசு 12 வயதில் எருசலேம் கோவிலில் மறை போதகர்கள் நடுவில் இருக்கிறார். அங்கே 4 விதமான செய்திகள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகள் எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய புரிந்து கொள்ளும் திறனை அதை கண்டே அவர்கள் மலைத்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 12 வயது சிறுவனுக்கு அந்த மறைநூல் அறிஞர்கள் சொல்லுகிற அந்த மறை கருத்துக்கள், இறையியல் கருத்துக்கள் புரிந்து கொள்ள முடியுமா? ஆனால் இயேசு புரிந்து கொண்டார். அதுதான் அவருடைய அறிவாற்றல், அதுதான் அவருடைய ஞானம். சில குழந்தைகளை நாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, குழந்தை பருவத்திலேயே அவர்கள் ஜீனியஸ்களாக இருக்கிறார்கள், அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். சிலவற்றை எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நாம் சைல்டு ப்ராடிஜி என்று சொல்கிறோம். குழந்தை பருவத்திலேயே அறிவாற்றல் மிக்கவர்கள். இயேசு அப்படிப்பட்ட ஒரு பையனாக, சிறுவனாக இருந்தார். 12 வயதில் அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொள்வது என்பது இயேசுவின் ஆளுமை பண்புகளில் ஒன்று.